கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன். நம்ம தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய அதிகாரங்கள் படிக்கத்தக்கதாக தேவன் தந்திருக்கிற வாய்ப்புக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய மத்தியில் இருக்கிற ரோஸ்லின் அக்கா ஒரிசால புவனேஸ்வரில் இருக்காங்க. அவங்களுடைய என்கரேஜ்மெண்ட்டுக்கு அதிகமாக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்களுடைய ஜபத்துக்காக நான் கூறுகிறேன். இப்போ நம்மளை ஜபத்தில் நடத்துவாங்க. அக்கா ரோஸ்லின் அக்கா will lead us in prayer. Rosalinka. Thank you, Father God, for this time and for this wonderful evening. Thank you for the word, Father God, even as we continue to read, study, and meditate, Father God. I pray that you continue to speak into our hearts and minds. And Father God, even as we read about your anger, your wrath, your judgment, Father God, you are still merciful. And we also know, Father God, that those who are washed by the blood of Jesus and by the blood of Jesus and by the word of testimony, Father God, we can overcome the devil and his devices. Yes, Father, and thank you, Father God, for the mercies that you have shown unto us. And continue to speak into our hearts, Father God. Thank you because you rule, reign, and overrule in kingdoms, in authorities, Father God. We bow down before you and your authority in your rule, Father God, because your kingdom is eternal. Thank you, Jesus. Continue to speak into our hearts even as we commit this time. I pray that you take over and you speak to us. And we pray in Jesus' name. Amen. 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 Thank you, Akka. Welcome. Last week we looked at first 11 chapters in Revelation. That's almost first part. Even otherwise, we need to know that only the first 3 chapters are exactly for the early church. After that, the message is given to the early church from the apocalyptic point of view. Right from 4th chapter onwards, we could see the difference. And we saw 7 seals and 7 trumpets. And later we saw 7 bowls. But one thing was very clear in the historical perspective. I'm very, very sorry. நான் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கன்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஐம் வெரி சாரி. நம்ம போன வாரத்தில் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தினுடைய முதல் 11 அதிகாரங்களை நம்ம பார்த்தோம். அதை ஒரு விதத்தில் பார்க்கும் பொழுது முதல் பகுதியாக நம்ம பார்க்கக்கூடும். ஆனாலும் முதல் 3 அதிகாரங்கள் மட்டும்தான் திட்டமாக அந்த 7 சர்ச்சுக்கு கொடுக்கப்பட்ட செய்தியை பார்க்கிறோம். 4வது அதிகாரத்துக்கு பின்பாக அது வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய மிக முக்கியமான பகுதியாக நம்ம வெளிப்படுத்தின காரியங்களை நம்ம பார்க்கக்கூடும். அப்ப நம்ம பார்த்தோம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரைக்கும் இப்ப நம்ம பார்க்க போகிற பகுதி வரைக்கும் ஒரு மெயின் பேசேஜா நம்ம பார்க்கணும். இதை தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு நம்ம பார்க்கும் பொழுது அது வருங்காலத்தில் நடக்க போற காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆனா 4ஆம் அதிகாரத்திலிருந்து இப்ப நம்ம பார்க்க போற பகுதி வரைக்கும் அது மோர் ஆஃப் சரித்திரத்துல நடைபெற்ற சம்பவங்களை குறிப்பிட்டு பேசுகிறார். அதாவது சரித்திரத்துல ஹிஸ்டரியில இருந்த காரியங்களை குறிப்பிட்டு சொல்வது மட்டுமல்ல, அந்த காலத்துல பிரசன்ட் டேஸுக்கு நாட் ஓன்லி பாஸ்ட் த பிரசன்ட் டேஸ்க்கும் கொடுக்கப்பட்டதை நாம் சொல்லுவோம். அதே போல வருங்காலத்தில் இருக்கிற திருச்சபைக்கும் செய்தி, அது நமக்கு இப்போ நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தியாக நம்ம பார்க்கக்கூடும். ஸோ டெஃபினட்டா 4ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியை நம்ம வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தோட படிக்கணும் என்பதை நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். அது நம்ம இந்த நாட்களிலே அதை நம்ம வாழ்க்கைக்கு சொந்தமாக்கத்தக்கதாக நம்ம பார்க்கக்கூடாது. இனிமேல் நடக்க போற காரியங்கள் குறித்து நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அந்த ஒரு காரியம் ரொம்ப கிளியரா பார்க்கிறோம். சரித்திரத்துல திட்டமாகவே தேவன் ஆளுகை செய்கிறார்
என்பதை நம்ம பார்க்கலாம். அக்கா ஜெபித்தது போல he was not only ruling, overruling the situations. தவறான காரியங்கள் நடைபெற்றாலும் கூட அதை திரும்பவும் ஆண்டவர் ஓவர்ரூல் பண்ணக்கூடியதை நம்ம பார்க்கக்கூடும். பெரிய ஒரு திட்டத்தின் மையத்தில் செயல்படுவதை நம்ம பார்க்கலாம். அதே போல இயேசுவானவர் கண்டிப்பாகவே அதனுடைய முக்கிய மைய நபராக காணப்படுகிறார் என்பதை நம்ம ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து பார்க்கக்கூடிய சத்தியத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ஜனம் காலா காலத்துல உபத்திரவத்தை சந்தித்தது மட்டுமல்ல, அவங்க வேதனையான நாட்களை கடந்து போனதாகவும் பிசாசான தந்திரமான தாக்குதல்களை அவர் சந்தித்ததாக நாம் பார்க்கலாம். ஆனாலும் இந்த பகுதி நம்ம படிக்கும் பொழுது நம்ம கற்றுக்கொண்ட ஒரு பெரிய சத்தியம் என்னவென்றால், ஆண்டவர் நம்முடைய கண்ணீரையும் நம்முடைய வேதனையும் நம்முடைய ஜெபத்தையும் நம்முடைய ஸ்தோத்திரங்களையும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஸோ நம்ம ஒரு நாள் அவர்கிட்ட போய் நிற்க போகும் பொழுது he knows everything, என்னை பற்றி நம்மளை பற்றி அவர் அறிந்திருக்கிறார் என்ற ஒரு பெரிய சத்தியத்தை யோவான் மூலமாக வெளிப்படுத்தினதாக நம்ம பார்க்கக்கூடும். இந்த வார்த்தையில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த பெண்மணி குறித்து நம்ம பார்த்தோம். இன்னைக்கும் கரெக்டா ஆப்போசிட்டா இன்னொரு பெண்மணியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அது மாதிரி நிறைய கான்ட்ராஸ்ட் இருக்கிறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுதும் அப்படிப்பட்ட கான்ட்ராஸ்ட் நம்ம பார்க்கக்கூடும். அந்த குழந்தை என்று சொல்லும் பொழுது தேவனுடைய குமாரன் மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனத்தினுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாரும், அதே போல புதிய ஏற்பாட்டின் திருச்சபையில காணப்படக்கூடிய உண்மையுள்ள மனிதர்களும் அங்கு காணப்பட்டாங்க நம்ம பார்க்கலாம். அந்தி கிறிஸ்துவ குறித்து நம்ம பார்த்தோம். பிசாசானவன் உபயோகிக்கக்கூடிய அந்தி கிறிஸ்து அவன் மூலமாக திருச்சபையை குழப்பதை நம்ம பார்க்கலாம். அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறதாகவும், ஆனா உண்மையான ஆட்டுக்குட்டியானவர் அவரையும் அவரை பின்பற்றி போகிறவர்களை பற்றியும் நம்ம இன்னொரு அழகான ஒரு கான்ட்ராஸ்டை பார்த்தோம். அது நமக்கு ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஒரு எச்சரிப்பையும் உற்சாகத்தையும் கொடுத்ததாக நான் பார்க்க முடிகிறது. நேற்று 7 விதமான உபத்திரவங்களை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது நான் முன்னாலே சொன்னது போல இந்த 7 கலசங்கள் அதன் மூலமாக தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு எச்சரிப்பு, அவருடைய வேதனை எல்லாத்தையும் ஒரு பக்கம் பார்க்கிறோம். அதே நேரத்துல கிருபையையும் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்கிற சத்தியத்தையும் நம்ம பார்க்கக்கூடும். ஒருவேளை மற்ற முத்திரைகளை பாடவோ அல்லது அந்த எக்காலத்தை குறித்தோ நம்ம பார்க்கும் பொழுது அந்த 6வதுக்கும் 7வதுக்கும் நடுவில் ஒரு பெரிய செய்தி விசுவாசிகளுக்கு இருந்ததை நாம் பார்த்தோம். ஆனா இங்க அப்படி காணப்படாவிட்டாலும் நேற்று நம்ம பார்த்தது போல நமக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தின் செய்தியை அந்த வசனத்தில் நம்ம பார்க்க முடிந்தது. இப்படிப்பட்ட எச்சரிப்பின் காலத்திலும் மக்கள் மனம் திரும்பாதபடிக்கு தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். எல்லா விதங்களிலும் அவங்க வேதனைப்பட்டாலும் அவங்களுக்கு நல்லா தெரியுது தேவன் ஒருவேளை செயல்படுகிறார், நம்மளை எச்சரிக்கிறார் என்று தெரிந்தாலும் அவருடைய நாமத்தை தூஷித்தாங்களே ஒழிய அவங்க மனம் திரும்பவில்லை நம்ம பார்க்கிறோம். அதுதான் நம்ம பார்த்த நேற்று முக்கியமான ஒரு காரியம். இந்த காலகட்டத்திலும் கிறிஸ்தவர்கள், ஊழியக்காரர்கள், திருச்சபையின் மக்கள், உலகத்தின் மக்கள் தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டும் அப்படியே மழுங்கி போய் ஒரு கடைசி நேரத்துல பார்க்கும் பொழுது தேவனுடைய நாமத்தை தான் தூஷிக்கிறாங்க. ஆண்டவர் இருக்காரா, அவருக்கு கண்ணு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டுலாம் கேள்வி கேட்கிற மாதிரி போய்விடுறாங்க. காரணம் ஆண்டவருடைய செயல்பாட்டை உணராதபடிக்கு போனதன் காரியம். அண்ட் கடைசியா நம்ம பார்க்கும் பொழுது அந்த கடைசி கலசத்தை அவர் ஊற்றும் பொழுது எல்லாம் முடிஞ்சிச்சு, இட் இஸ் ஓவர் என்று சொல்லுவது போல நேற்று தேவனுடைய சத்தத்தை நம்ம கேட்க முடிஞ்சது. த ஈவில் பவர் அது மனுஷர்களிருந்து வருகிறது. தவறான போதிக்கக்கூடிய கல்ட் குரூப் அல்லது அதாவது சமயத்தை சேர்ந்தவங்க. இட்ஸ் நாட் ஒன்லி மிலிட்டரி பவர், இட் இஸ் த ரிலிஜியஸ் பவர். அதுவுமே தாக்கக்கூடியதான் நம்ம பார்க்கலாம். அதுதான் நம்ம ரொம்ப அலர்ட்டா இருக்க வேண்டிய ஒரு காரியம். எனக்கு உபத்திரம் இல்லை, பெர்சிக்யூஷன் இல்லை நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு கன்னிங்கான விதத்துல பிசாசானவன் நம்மளை தாக்கி கொண்டிருக்கான் என்பதை நேத்தும் பார்த்தோம், இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கடைசி பகுதியிலையும் அது அதிகமாக நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்க போகக்கூடிய பெரிய சத்தியம் என்னவென்றால்,
அப்படிப்பட்ட ஒரு பெரிய எதிராளி தூக்கி வீசப்பட போகிறான் என்றதை நம்ம பார்க்க போறோம். கடைசியாக ஒன்ஸ் ஃபார் ஆலா அவன் ஆண்டவர் அவன் அழித்து விடுவார் என்பதை ஃபியூச்சரிஸ்டிக்கா நம்ம பார்க்க போகிறோம். ஆனா இப்பொழுதே பார்ட் ஆஃப் இந்த ஹிஸ்டாரிக்கல் இதிலே பார்க்கும் பொழுது தேவன் அப்படிப்பட்ட பிசாசானவனுக்கு மேற்கொண்டிருக்கிறார் என்ற சத்தியத்தை இன்னைக்கு பார்ப்போம். நாளைக்கு அவனுடைய முடிவு எப்படியா இருக்க போகிறது, அவனை சார்ந்தவர்களுடைய முடிவும் எப்படியா இருக்க போகுது என்பதை நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்க இந்த பகுதியை வாசிச்சு பார்த்துருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 18 ஒரே மாதிரி இருக்கும். ஒரு சில கமெண்டேட்டர்ஸ் 17 18 ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் இன்னும் ஒரு சில கமெண்டேட்டர்ஸ் அது ரெண்டா பிரிக்கிறாங்க. அந்த பெண்மணியை குறித்து போடப்பட்டிருக்கிறது, அதாவது ஒரு விபச்சார பெண் அந்த பீஸ்ட் மேல உட்கார்ந்து இருக்கிறார், அந்த அனிமல் மேல உட்கார்ந்து இருக்கிற பெண்மணியை குறித்து நம்ம பார்க்கிறோம். That's a clear cut difference between the holy people. ஆனா இவ வந்து ஒரு அன்ஹோலி பீப்புளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியதாக கிளியர் கட் டிஸ்டிங்ஷனை பார்க்க முடியும். 2 அதிகாரத்துக்கு முன்னாடி நம்ம படிச்சோம், அந்த கற்ப வேதனை படக்கூடிய பெண்மணியை குழந்தையை பெற்றெடுப்பதற்கு பிசாசு எவ்வளவு வலு சர்ப்பம் இவ்வளவு அவனை வேதனைப்படுத்தினால் என்று நம்ம பார்த்தோம். பரிசுத்தமுள்ள ஒரு பெண்மணியை குறித்து இங்க பார்க்கும் பொழுது ஒரு வேசியான பெண்மணியை குறித்து அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அதனால ஒரு சில கமெண்டேட்டர்ஸ் அதை கிளியராகவே இட்ஸ் அன் இன்டர்லூட் சொல்றாங்க. அதாவது டைரக்டா 18 அதிகாரத்துக்குள்ள போயிருக்கலாம், பட் இன்னொரு கான்ட்ராஸ்ட் கொடுக்கறது நம்ம பார்க்க முடிகிறது. பாபிலோன் அண்ட் ஜெருசலேம் இஸ் அனதர் கிளியர் கட் கான்ட்ராஸ்ட். அதனால நம்ம 18ஆம் அதிகாரம் இல்லாம இருந்துச்சுன்னா ஒருவேளை அந்த பெண்மணியை தேசத்துக்கு ஒப்பிட்டு சொன்னதாக நம்ம பார்க்கலாம். 18ஆம் அதிகாரம் வந்தது நிமித்தமாக இன்னொரு கான்ட்ராஸ்ட் நம்ம பார்க்க முடிகிறது, த சிட்டி. நாளைக்கு நம்ம பார்க்க போறோம், God is building a city. Babylon was the city, was அதாவது அவங்க பாபிலோனியன்ஸ் அல்லது பாபிலோன் கிங்டம் அதெல்லாம் நம்ம சொன்னாலும் கூட பாபிலோன் வாஸ் a city. எப்படி நினிவே சிட்டி போல எருசலேம் அதுவும் ஒரு சிட்டியா இருக்க நம்ம பார்க்க முடிகிறது. அதையும் தூக்கி வீசினதாக நம்ம பார்க்கலாம். சிட்டி என்று சொல்லும் பொழுது அதுல காணப்படக்கூடிய பவர் எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன்ஸ் அது எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது கவனமா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம். ஆனால் அப்படிப்பட்ட ஃபால், அப்படிப்பட்ட அதை தூக்கி வீசின காரியத்தை மிகவும் சந்தோஷத்தோடு கொண்டாடினதையும் இந்த பகுதியில் நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். அதை நாளைக்கு நம்ம கொண்டு போக சான்ஸ் இல்லை. காரணம் நாளைக்கு நம்ம வாசிக்கும் பொழுது 11ஆம் வசனத்துல இருந்து பார்த்தோம்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகை குறித்து நம்ம அதிகமா நம்ம பார்க்க போகிறோம். ஆனா இந்த பகுதியில பாபிலோன் தேவன் எச்சரித்து சொல்லி மனம் திரும்பாத பட்சத்துல அவங்கள அவர் பனிஷ் பண்ணதை திட்டமாக பார்த்து துதித்து பாடி வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை நேத்து சகோதரி பிரியா பாலக்காடுல இருந்து அவங்க வாசிக்க முடியல, அதனால இன்னைக்கு அவங்க ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க. நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் வசனம் 1 முதல் 10 வரை. இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் ஹல்லேலூயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகாவேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். மறுபடியும் அவர்கள் ஹல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவளுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் ஹல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம்
சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, ஹல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றெழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது என்றான். தேங்க்யூ சிஸ்டர் பிரியா. இப்போ ஆக்சுவலாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த இன்டர்நெட் சேலஞ்ச் இருக்கிறதுனால ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க. தேங்க்யூ சிஸ்டர் பிரியா. 17ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். நேற்று நம்ம 16ஆம் அதிகாரத்தை முடிக்கும் பொழுது அந்த 7 தூதர்களும் அவர்கள் வந்து அந்த கலசத்துல பொற்கலசத்திலிருந்து ஊற்றினதாக நம்ம பார்த்தோம். அண்ட் கடைசியாக 7வது தூதன் ஊற்றினதை குறித்து நம்ம 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல வாசிக்கிறோம். 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோடு பேசினான். ஸோ இதை நம்ம பார்க்கும் பொழுது அந்த 7 தூதர்கள் கலசத்தை ஊத்துறாங்க. அதுல இருந்து ஒருத்தர் வந்து இங்க பேசினதாக நம்ம பார்க்கலாம். நீ வா, திரளான தண்ணீர் மேலே உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகள் வெறி கொண்டிருந்தார்களே, அவர்களுக்கு வரப்போகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்திரத்துக்கு கொண்டு போனான் என்று நம்ம வாசிக்க கேட்கிறோம். இந்த முதல் 6 வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது மோர் ஆஃப் அந்த வேசியான பெண்மணியை குறித்து போடப்பட்டு நம்ம பார்க்கலாம். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறியிருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்புமான ஆடை தரித்து பொன்னிலும் ரத்தினங்களிலும் முத்துக்களிலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் அபவுட் தட் லேடி அண்ட் தென் அந்த டிஸ்கிரிப்ஷன் அபவுட் வாட் ஷி வாஸ் ஹோல்டிங், அதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கிறது. எப்படி தேவனுடைய பொற்கலசத்தை வைத்து தூதர்கள் எச்சரிப்பை கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் எல்லாமே டூப்ளிகேட்டா இருக்க நம்ம பார்க்க முடியும். நம்ம இப்போ வாசிக்க கேட்ட பகுதி போல தேவனுக்கென்று ஆயத்தப்படுகிற அந்த கல்யாணத்திற்காக ஆயத்தப்படக்கூடிய மணவாட்டி, அதாவது கிறிஸ்துவின் திருச்சபை எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லி பார்க்கறதோட இங்க அவளை குறித்தும் அப்படிதான் போடப்பட்டிருக்கிறது. பொன்னினாலே ரத்தனங்களினாலே முத்துக்களினாலே சிங்காரிக்கப்பட்டு. ஸோ we need to be very careful. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். எப்படி நம்ம மகிமையான காரியத்தை குறித்து பேசிட்டு இருக்கோமோ அதே மாதிரிதான் பிசாசும் அல்லது பிசாசை வணங்கி துணிகரமா வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களும் நம்மளை விட அதிகமா அவங்க மகிமை பேசிக் கொண்டிருப்பாங்க. ஸோ we have to be very careful. அதே மாதிரிதான் நாமம் பாருங்களேன் 5ஆம் வசனத்துல, மேலும் ரகசியம், மிஸ்ட்ரி, ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புக்கும் தாய் என்ற நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. ரொம்ப கிளியரா, மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புக்கும் தாய். தட்ஸ் வாட் எனக்கு ஒரு பயங்கர ஆச்சரியமா இருக்க ஐ வாண்ட் டு டெல் யூ. அதாவது நம்ம அவ தலையில் எழுதிருக்கும் பொழுது பரிசுத்தவாட்டியோ அதாவது நான் உங்களை ஏமாத்தி சொல்றேன் அப்படிலாம் சொல்லவே இல்லை. கிளியரா சொல்ற வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புக்கும் தாயின்னு சொல்லிட்டு. ஆனா அவளை பின்பற்றி போவதற்கு மக்கள்
விருப்பத்தோடவும் அர்ப்பணிப்போடும் போறதை நம்ம பார்க்க முடியும். அது நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு. இன்னைக்கும் நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறதுபடி சாட்டன் வர்ஷிப்பர்ஸ் சொல்றவங்க வந்து they call themselves as Saturn worshippers. They know that they are worshipping Saturn. My goodness, is it possible? கண்டிப்பா முடியும். நிறைய பேர் சாட்டனை தான் வணங்கிட்டு இருக்காங்க, சாட்டனுடைய வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆனா ஒரு சிலர் துணிகரமாகவே சாத்தானையே வர்ஷிப் பண்றாங்க. இந்த பிலி சூனியம் மற்ற தவறான காரியங்களை செய்யக்கூடிய மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஆவிகளை தூண்டி விட்டு செய்யறோம்னு சொல்லுவாங்க. பட் நத்திங் பட் ஈவில் ஸ்பிரிட் தான். ஸோ நான் 3-4 கேட்டகரியில் பார்க்குறேன். ஒரு சிலர் பிசாசனுடைய தந்திரமான வலையில மாட்டிக்கொண்டு நமக்கு தெரியாதபடிக்கு அவனே நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். பொருள்னால நம்முடைய வாழ்க்கை நிமித்தமாக அவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு சிலருக்கு நமக்கு நல்லா தெரியுது நம்ம பிசாசனுடைய அடிமையில மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு நம்மளை விடுவிக்க முடியாதபடிக்கு தவித்து கொண்டு பேரளவில் கிறிஸ்தவங்களா இருக்கலாம் அல்லது இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா 3வது கேட்டகரி தே வர்ஷிப் அல்லது தே யூஸ் டெவில் ஸ்பிரிட். இன்னைக்கு அதான் இந்த மிஸ்ட்ரீஸ் எல்லாம் நடக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எல்லா ரிலிஜன்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா மிஸ்ட்ரீஸ் நடக்குது, அதாவது மிராக்கிள்ஸ் நடக்குது, அற்புதங்கள் நடக்கிறது. அதை வச்சுட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்க கடவுள் என்ன பெரிய கடவுள், உங்களுக்கு கேன்சர் போகணுமா என்கிட்ட வாங்க, உங்களுக்கு குழந்தை என் கோயிலை சுத்தி வா, 7 தடவை சுத்தி வந்தேன்னா உனக்கு குழந்தை கிடைச்சிடும் சொல்லிட்டு பலதரப்பட்ட அற்புதங்களை நான் செய்யக்கூடும் என்று சொல்றவங்களை கேட்கும் பொழுது இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க கிறிஸ்டியானிட்டி விட்டுட்டே போறதுக்கு அளவுக்கு இருக்கிறாங்க. நான் திரும்ப அங்கே இதுக்கே போயிடுறேன், காரணம் எங்களுடைய மத்தியிலும் அற்புதங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்கா தட்ஸ் a mistake of Christians. நம்ம அற்புதங்களை மட்டும் வைத்துக்கொண்டு பேசிக்கொண்டு போமானால் தப்புதான். அதுக்கு நல்ல உதாரணம் மோசே அந்த கோலத்துக்கு போட்டுன்னு அது பாம்பா போச்சு. அந்த கோலை பிடிச்ச உடனே அது அந்த பாம்பை பிடிச்ச உடனே கோலாச்சுன்னு சொல்லுவோம். அந்த மந்திரவாதிகள் வந்தாங்க, அவங்களும் கோலப்பட்டாங்க, பாம்பா போச்சு. அதான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அது மாதிரி நடக்காதபடிக்கு மோசஸ் மட்டும் செஞ்சது இருந்துச்சுன்னா உடனே பார்வோன் வந்து மோசஸ்க்கு பெரிய பவர் இருக்கு நம்ம சொல்லியிருப்பாங்க. என்னுடைய ஆட்களும் செய்வாங்க. ஸோ அதுலதான் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஞானிகள் எல்லாம் செய்ய முடியாதபடி இருக்கும் பொழுது கிளியர் கட்டா தானியேல் could prove கர்த்தருடைய ஆவியை மேல இருக்கிறதுனால நான் செய்ய முடியுது என்பதை ப்ரூவ் பண்ணி காட்டினான்னு பார்க்கலாம். எதுக்கு சொல்ல வரேன்னா இன்னைக்கு அப்படிப்பட்ட அற்புதங்களை அசுத்தாவிகள் மூலமாக செய்து கொண்டிருக்கிற மக்கள் ஏராளமாய் இருக்கும் பொழுது நம்ம we have to be alert. இந்த நித்திய சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது, இந்த இட்டர்னல் காஸ்பலை சொல்லும் பொழுது நம்ம கவனமா சொல்லணும். 4வது கேட்டகரி கிளியராகவே சாட்டனையே டைரக்டாவே வர்ஷிப் பண்ணக்கூடியவங்க. ஸோ அது ஒரு மிகுந்த வருத்தமான ஒரு காரியம். அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் ரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் ரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். I was astonished. அவளை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா சொல்லிட்டு யோவான் சொல்லுகிறார். அதுல வந்து நம்மளால சொன்னது போல ஆவிக்குள்ளானேன் என்ற அனுபவம் முன்னாலே நம்ம படிச்சிட்டோம். இந்த வசனத்தை நம்ம கோட் பண்ணோம். 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஆவிக்குள் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனாள். அதுதான் நான் கான்ட்ராஸ்ட் சொல்ல விரும்புகிறேன் 17ஆம் அதிகாரத்துக்கும் 18ஆம் அதிகாரத்துக்கும். 18ஆம் அதிகாரத்துல வந்து சிட்டி, அந்த சிட்டியில பாபிலோன தேவன் அழிக்கிறத நம்ம பார்க்க. ஆனா இது வந்து the spirit of God took him to a desert, வனாந்திரத்துக்கு கொண்டு போய் அங்க அவள் யோவானுக்கு தரிசனம் கொடுத்தாருன்னு நம்ம பார்க்கலாம். அன்னைக்கு நம்ம பேசிட்டோம். அது மாதிரி இட்ஸ் வெரி மச் பாசிபிள் நம்ம ஒரு இடத்துல ரோம்ல ஜோம் பண்ணிட்டு இருக்கலாம், ஆண்டவர் நம்முடைய ஆவியை வெளியே கொண்டு போய் வேற இடத்துல வைத்து காண்பிக்க முடியும். இது நாட் ஜஸ்ட் அ ட்ரீம், ஏதோ ஒரு கனவு கண்டது மாதிரி இல்லை, கிளியர் கட் விஷன். அதை யோவான் குறிப்பிட்டு சொல்வதாக நம்ம பார்க்கலாம். அது முக்கியம் கிடையாது. நான் ஆவியில நிரம்பி அது மாதிரி எங்கெல்லாம் போயிட்டு இருக்கேன் சுத்திட்டு இருக்கேன் என்பது முக்கியம் கிடையாது. தேவனுடைய வார்த்தை ஒழுங்கா கேட்கிறேன் என்பதுதான் மிக முக்கியம். அதனால இன்னைக்கு ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ்ல ஒரு சிலர் அதை மேஜரா பேசிட்டு இருக்கவங்க வந்து they have to be very careful. Message is more important than the dream or vision.
7ஆம் அதிகாரத்துக்கு பின்பாக பார்க்கும் பொழுது, அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, நீ ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீனுடைய ரகசியத்தையும் 7 கொம்புகளையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடைய அவளுடைய சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். த மிஸ்ட்ரி, அது பைபிள்ல நியூ டெஸ்டமெண்ட்ல குறிப்பாக நம்ம படித்துக் கொண்டிருக்கிற பாடம். மிஸ்ட்ரின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கும் எபேசியர் படிக்கும்போது நம்ம பார்த்தோம். இன்னைக்கும் இந்த டிவைன் லைட் மூவ்மெண்ட் அவங்கெல்லாம் பவர்ஃபுல் மூவ்மெண்ட்ஸ், டிவைன் லைட் மூவ்மெண்ட்ஸ், அவங்க எல்லாம் மிஸ்ட்ரி தான். ஒரு எல்லா யோகான்னு சொல்ல முடியாது, ஒரு சில யோகாஸ் அப்படிதான். யூ ஹாவ் டு ஹாவ் யுவர் மிஸ்ட்ரி சீக்ரெட்ஸ். வி ஹாவ் அ சீக்ரெட் கோட். இன்னைக்கு எப்படி நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சீக்ரெட் கோடு வேணும் அல்லது இதுக்கு சீக்ரெட் கோடு இருந்தால் தான் நம்மளை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நீங்க உங்களுடைய சீக்ரெட் கோட்லாம் கவனமா வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு கான்ஸ்டன்டா நமக்கு ரிப்போர்ட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மிஸ்ட்ரின்னு சொல்றது அப்படிப்பட்ட ஒரு சீக்ரெட் கோடு கிடையாது. அல்லது நமக்கு ஏதோ ஒரு சீக்ரெட்டான ஒரு காரியத்தை நம்ம அறிந்திருக்கிற மாதிரியும் நம்ம பிஹேவ் பண்ண வேண்டியதில்லை. அப்படி இருந்துச்சுன்னா அது கல்ட் குரூப் ஆயிரும். ஸோ எனி பாயிண்ட் ஆஃப் டைம் யாராவது நான் ரொம்ப சீக்ரெட்டா வச்சிருக்கிறேன், நான் ரொம்ப சீக்ரெட்டா பேசுறேன் செய்யறேன்னு சொன்னாங்கன்னா, யூ கேன் பி கான்ஃபிடென்ட் அவங்க ஒரு கல்ட் குரூப் புரிந்து கொள்ளலாம். இங்க ரகசியம் என்பதை பார்க்கும் பொழுது எபேசியர் 3ஆம் அதிகாரம் தேவன் எனக்கு வெளிப்படுத்தக்கூடிய அந்த ரகசியம் என்னவென்றால், ஆல்ரெடி இட் வாஸ் ரிவீல்ட். ஆனா நம்ம இது வரைக்கும் நம்ம கவனிக்காம இருந்திருக்கிறோம். யூதர்களுக்கும் யூதர்கள் இல்லாதவர்களுக்கும் இயேசுவானவர் கொடுக்கக்கூடிய ரட்சிப்பு தான் மேன்மையானது என்பதுதான் மிஸ்ட்ரி. அந்த மிஸ்ட்ரியை தான் நான் இப்ப சொல்ல வந்திருக்கேன்னு சொல்றாரு. அது உனக்கு ரகசியம்னா யூ டிடன்ட் ரியலைஸ் இட். ஆல்மோஸ்ட் கிளியரா சொல்லியிருக்காரே, அதை நீ படிச்ச பிறகு நீ ஏன் பார்க்கல சொல்லி பவுல் கேட்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, இட் இஸ் நாட் அ சீக்ரெட், நவ் ஒன்லி இட்ஸ் ரிவீல், இட் இஸ் ஆல்ரெடி ரிவீல், பட் இப்பதான் நமக்கு தெரிந்திருக்குதுன்னு சொல்றாரு. அப்படிதான் இந்த ரகசியம் என்ற வார்த்தையை நம்ம எடுக்கணுமே உள்ள சீக்ரெட்டா இருக்கிறத நம்ம யோசிக்க கூடாது. காரணம் இன்னைக்கு இனிமேல் இந்த சீக்ரெட் கோட், சீக்ரெட் அந்த வேர்ட் இட்ஸ் கோயிங் டு பி a big challenge for Christians. நான் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் அதிகமா அதை கான்சன்ட்ரேட் பண்ண போறாங்க. 7 என்று சொன்ன உடனே 9ஆம் வசனத்துல ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். இந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகளாம். ரைட், தட்ஸ் அனதர் இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன். வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம படிக்கும் பொழுது we have to be very careful. இது நம்ம இட்ஸ் நாட் நியூ. ஈவன் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்க்கும் பொழுது, 1வது சாப்டர்ல 7 குத்து விளக்கு அதை குறித்து போடும் பொழுது 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் அவைகளுக்கு பின் நம்பவைகளையும் எழுது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்கின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்கள் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம். ரைட், ஸோ இட் இஸ் அ மெட்டஃபர். நீ குத்துவிளக்குன்னு பார்த்தனா சர்ச்சை நமச்சு வச்சுக்கிற மாதிரி முதல் சாப்டர் இருக்குது. ஆனா இல்லையே, ஆண்டவராகிய இயேசுவானவர் குத்துவிளக்கு முன்பாக நின்றால் சொல்லும் பொழுது டெஃபினட்டா அறிந்து கொள்ள வேண்டியது திருச்சபையின் மத்தியில இருக்கிறார் என்பதை. அண்ட் 7 தூதர்கள் சொல்லும் பொழுது நாட் 7 ஏஞ்சல்ஸ் செப்பரேட்டான்னு யோசிக்க கூடாது. ஸோ தெர் ஆர் ஏஞ்சல்ஸ். அண்ட் இந்த 7 ஏஞ்சல்ஸ் மட்டும்தான் மிகாவேல் என்று சொல்ல போல மற்ற 6 பேருடைய பெயர்களை சொல்லி குறிப்பிட்ட மாதிரி நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ சம் ஆஃப் தம் ஆர் மெட்டஃபர்ஸ், கிளியரா ஓமைகளாக கொடுக்கப்படுகிறது. பட் நிறைய காரியங்கள் நம்ம புரிந்து கொள்ள முடியாது. தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு டெல் யூ. அதுதான் கமெண்டேட்டர்ஸ் சொல்றாங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா பிரைஸ் தி லார்ட், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அது ஒரு அலிகிரி மாதிரி யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது அல்லது அதை விளக்கி காட்டுவதற்காக கொடுக்கப்பட்டது நம்ம புரிந்து கொள்ளலாம். சில காரியங்கள் இன்னும் நமக்கு விளங்காத படிக்கிறது இருக்குமானால் பிரைஸ் காட், ஜஸ்ட் லீவ் இட். ரைட், இந்த 7 மலைகள் என்று சொல்லும் பொழுது வெரி சிம்பிள் திங் என்ன, ரோம் பட்டணம் 7 மலைகளுக்கு மேல இருந்ததுதான், 7 மலைகளுக்கு மேல இருந்ததுதான். ஒருவேளை நம்மளுடைய தமிழ்நாடு கான்டெக்ட்ல பார்க்கும் பொழுது
7 மலைகள்னு சொல்லுவது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கோயில்களை கட்டும் பொழுது மலைகளை பார்த்து கட்டுவது. எங்களுடைய தெய்வங்கள் அப்படிப்பட்ட மலைகளில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. we had to be very careful. we had to be very careful. நம்ம போட்டி போட்டு அவங்க கோயிலுக்கு மேல நம்ம பெரிய கோயிலை கட்டணும், அல்லது அவங்க ஒரு கோயில் தான் நம்ம பெரிய கால் கட்டணும், அப்படிலாம் யோசிக்கிறது தவறான ஒரு காரியம். ஸோ 7 hills என்பது வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு கான்டெக்ட்ல வெரி அப்பீலிங். ஆனா இங்கே போடப்பட்டிருக்கிறது அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகளாம். 7 தலைகள் என்று சொல்லும் பொழுது ஆன்டி கிறிஸ்டியன் ரூலர்ஸ். அந்த காலத்துல இருந்து அகஸ்டஸ்ல இருந்து 7 தலைவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராய் வாழ்ந்தவங்க. அதனால 7 தலைகளாக குறிப்பிட்டு சொல்லதான் நாம் பார்க்கலாம். 10 கொம்புகள் என்பது 10 கிங்டம்ஸ். ஸோ இதெல்லாம் ஒருவேளை டக்கு நம்ம பார்க்கும் பொழுது புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கிறது. அண்ட் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, கிளியர் கட்டா அகஸ்டஸ் தான் அந்த ஃபர்ஸ்ட் முதலாவது தலை, 2வது தலை என்று சொல்லுதாங்க. ஏன்னு சொன்னா, தானியேல் தேவன் தானியலுக்கு வெளிப்படுத்தும் பொழுது அந்த 4 அந்த சிலையை பார்த்து 4 பிரிவாக பிரிக்கிறாங்க. தலை நீர், அது வந்து பாபிலோன் கிங்டம். அதன் பின்பு பாடி பெர்ஷியன் கிங்டம். அப்படியே சொல்லிட்டு கடைசியில அந்த காலும் இரும்பும் மண்ணுமாக இருந்ததுன்னு சொல்லும் பொழுது அது ரோமா அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப கிளியர் கட்டா 4 கிங்டமா பிரிச்சதை நம்ம பார்க்கலாம். அது பிறகு 4 பீஸ்ட், அது வந்து தானியலுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு 7ஆம் அதிகாரத்துல பார்க்கக்கூடியது 4 பீஸ்ட். ஆனா இப்ப நம்ம 13ஆம் அதிகாரத்துல படிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல 13ஆம் அதிகாரத்துல படிக்கும் பொழுது ஒரு பீஸ்ட் வெளியே வந்ததா நம்ம பார்க்கலாம். அப்பதான் ஐ ஹாவ் டு தேங்க் ரோஸ்லின் அக்கா. நேற்று நைட் இந்த கொஸ்டின் வாட்ஸ்அப்ல கேட்டிருந்தாங்க. And then when I looked at it, very interesting. தானியேல் பார்க்கும் பொழுது 4 கிங்டம்ஸ் வந்து 4 அனிமல்ஸ் வெளியே வர வேண்டி இருந்துச்சு. ஆனா யோவான் பார்க்கும் பொழுது ஒரே ஒரு அனிமல் தான் இருக்குது. அது வந்து அந்த ரோம சாம்ராஜ்யம். அதுதான் இன்னைக்கு வெளியே வரக்கூடிய மிருகமாக அந்த காலகட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனால we don't need to confuse at all. தானியேலுடைய வெளிப்பாடுகளையும் வெளிப்படுத்தல் இருக்கிற வெளிப்பாடுகளையும் நம்ம பார்க்கும் பொழுது there are many comparisons. ஆனா there are some கான்ட்ராஸ்ட் மாதிரி தெரியும். ஆனா அதனால நம்ம கன்ஃபியூஸ் பண்ணவே வேண்டியதில்லை. தேவன் தன்னுடைய தாசனாகிய தானியேலுக்கு திட்டமாக தெளிவாக கொடுத்த காரியங்களும் யோவானுக்கு கொடுத்த காரியங்களையும் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரிதான் எசேக்கியேலுக்கும். ரைட். இப்படிப்பட்ட காலகட்டத்துல இன்னொரு சில என்ன சொல்றாங்கன்னா, டோன்ட் டாக் எக்ஸாக்ட்லி அகஸ்டஸ் இவங்க தான் இந்த கிங்டம் சொல்லாதீங்க. நான் நேற்று சொன்னது போல அந்த 666 சொல்லும் பொழுது ஒவ்வொரு ஆன்டி கிரைஸ்டா வந்தவங்க எல்லாம் பேரை சொல்லி 660 பேர் 66 பேர் வரப்போறாங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. இந்த அப்பாகலிப்டிக் ரைட்டிங்ல வந்து நம்பர்ஸை எக்ஸாக்டா லிட்ரலா கால்குலேட் பண்ணணும் அவசியமும் இல்லை. இட் டாக்ஸ் அபவுட் கிளியர் கட்டா ரூலர்ஸ் who are coming against Christians. இடி அமீன் உகாண்டாவுக்கு வரும் பொழுது அப்பா பாபா பயங்கரம், யூதர்களை கொல்லும் பொழுது அவனுடைய இதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவனுடைய அகோரமான காட்சிகளை நீங்க பார்த்திருப்பீங்க, இடி அமீன். ஸோ டெஃபினெட்லி நம்முடைய காலத்துல சதாம் ஹுசைன், அது மாதிரி ஒரு சில மக்கள் வந்து ஆன்டி ஜூயிஷ் ஆன்டி கிறிஸ்டியன்ஸா இருக்கக்கூடியவங்களை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ ஸ்பெசிஃபிக்கா இவங்க தான் அந்த கிறிஸ்து, இவங்க தான் அந்த 7 பேர், இவங்க தான் அந்த 10 கொம்புகள் என்று நம்ம சொல்லணும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்றாங்க. பட் ஓவராலா என்ன காரியம்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் வாழக்கூடிய மக்கள், மிக மோசமான அசுத்தமான வாழ்க்கை வாழக்கூடிய மக்கள் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்கள் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், மற்றொருவன் இன்னும் வரவில்லை, வரும் பொழுது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும் என்று ரொம்ப கிளியர் கட்டாகவே அந்த வெளிப்பாடை குறித்து சொல்வதாக நம்ம பார்க்கலாம். ஆனா இதன் மத்தியில ஆண்டவருடைய செய்தியும் நம்ம பார்க்கக்கூடும். இப்படிப்பட்ட நான் சொன்னேன்ல, அகோரமான காட்சிகள் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது 1 or 2 verses அல்லது ஒரு பகுதி விசுவாசிகளுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தோஷத்தின் செய்தியா இருக்கு நம்ம பார்க்க முடியும். 13ஆம் வசனத்துல, இவர்கள் ஒரே சிந்தையுள்ளவர்கள், இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும்
மிருகத்திற்கு கொடுப்பார்கள். அந்த எல்லாரும் அந்த 10 ராஜாக்களும் சரி, அப்படிதான் அவங்க இருக்காங்க. 14ஆம் வசனம், இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கத்தாதி கத்தரும் ராஜாதி ராஜாவும் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமா இருக்கிறார்கள் என்றான். வாட் அ பியூட்டிஃபுல் வேர்ஸ் இட் இஸ். 14ஆம் வசனம் தான் நம்ம இன்னைக்கு பிடித்து கொள்ள வேண்டிய வசனம். ஒருவேளை மிக மோசமா வாழக்கூடிய மக்களை குறித்து நம்ம யோசிக்கலாம், அவங்க போராடுகிற போராட்டத்தை குறித்து நம்ம பேசலாம். பட் டோன்ட் மிஸ் வெர்ஸ் 14. நம்ம நேற்று பார்த்தது போல இன்னைக்கு இந்த வசனத்தை நான் கோட் பண்ண விரும்புகிறேன். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய யுத்தம் பண்ணுவார்கள். யாரே? அந்த கிங்டம் பீப்புள், சாட்டனுடைய கிங்டம் பீப்புள். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசுவானவர், ஆட்டுக்குட்டியானவர் கத்தாதி கத்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றார். இன்னைக்கு அதான் நம்ம கேட்க வேண்டிய ஒரு காரியம். Am I sure? I am called, I am chosen, I am truthful. நான் உண்மையா இருக்கிறேனா, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனா, நான் அழைக்கப்பட்டவனா, இந்த உறுதியோடு கூட இருக்கிறது மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த வார்த்தையின் மூலமாக நம்மளை உறுதிப்படுத்திக் கொள்வோம். இந்த பாபிலோன் என்ற வார்த்தை ரோமாவரிக்கு ஏன் குறிப்பிட்டு சொல்றாங்கன்னு சொல்லும் பொழுது, அது ஒரு நிக்நேம் மாதிரி கொடுக்கப்பட்டதா நம்ம பார்க்கலாம். அதுக்கு நல்ல உதாரணம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பேதுரு, யோவானுக்கு முன்னால் எழுதினவர், உங்களோடு கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்குவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும் 1 பேதுரு ரோமாபுரியிலிருந்து எழுதப்பட்டதுன்னு சொல்லிட்டு. அவர் சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த ரோமாபுரியில் இருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட திருச்சபையின் மக்கள் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். ஸோ இட் இஸ் நாட் நியூ. யோவானுக்கு இந்த பாபிலோன் என்று சொல்லும் பொழுது, இந்த ஃபர்ஸ்ட் ரீடர்ஸ் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அவங்களுக்கு நல்லா தெரியும், பாபிலோன் சொல்லும் பொழுது 539ஆம் ஆண்டு கிறிஸ்துவுக்கு முன் அழிக்கப்பட்ட அந்த பாபிலோனை பற்றி அவர் பேசல, இப்ப இருக்கிற பாபிலோன் ஆகிய ரோமாபுரியை பற்றி பேசுகிறார் என்பதை அவங்க அறிந்திருக்கிறாங்க. அது ஒரு காரியம். இன்னொரு காரியம், பாபிலோன் என்று சொல்லும் பொழுது தீர்க்கதரிசிகளால் எச்சரிக்கப்பட்டு தேவனுடைய ஜனம், ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் அவர்கள் மூலமாக எச்சரிக்கப்பட்ட காரியங்கள் நம்ம நேற்று வாசிச்சுட்டு இருந்தோம். இந்த பாபிலோனிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள் என்ற ஒரு சத்தியத்தை, எருசலேமுக்கு எச்சரிப்பாக தேவன் கொடுத்து கொண்டிருக்கிற சத்தியத்தை இன்னைக்கு நீங்க ஞாபகத்துக் கொள்ளுங்க. பாபிலோன் என்று கேள்விப்படும் பொழுது ரோமாபுரிக்கு எதிராக செய்யப்பட்ட வார்த்தை, கவனமா இருங்கன்னு சொல்ல சத்தியத்தை அவர் ஞாபகப்படுத்துவதாக நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இவன் ஏசாயா 17ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். அந்த 2 வசனங்களை நான் வாசிக்கணும்னு ஆசைப்படுகிறேன். ஏசாயா 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனங்களில அது ஒரு ராஜ்யங்களை குறித்து போடப்பட்டு நம்ம பார்க்கலாம். அவள் தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிறாள் என்று சொல்லும் பொழுது ஏதோ அவளுடைய ஒரு சீட் மாதிரி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. இட் இஸ் அபவுட் பீப்புள். அதற்கு முன்னாலேயே தீர்க்கதரிசி குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். ஏசாயா 17, 12, 13 வாசிக்கிறேன். ஐயோ, கடல்கள் கொந்தளிக்கிறது போல கொந்தளிக்கிற அநேக ஜனங்களின் திரளும், பலத்த தண்ணீர்கள் இறைக்கிறது போல இறைக்கிற ஜனக்கூட்டத்தின் அமளியும் உண்டாயிருக்கிறது. ஜனக்கூட்டங்கள் திறனால தண்ணீர்கள் இறைகிறது போல இறைத்தாலும் அவர்களை அவர் அதட்டுவார். அவர்கள் தூரமாய் ஓடி போவார்கள். மலைகளிலே காற்றினால் பறக்கடிக்கிற பதரை போலவும் சுழல் காற்றில் அகப்பட்ட துரும்பை போலவும் துரத்தப்படுவார்கள். இந்த ஆண்டவருடைய அந்த ஜட்ஜ்மெண்ட்டை குறித்து பேசும் பொழுது அவர் சொன்ன காரியங்கள் இந்த ஜன கூட்டத்தின் மேல் உட்கார்ந்திருப்பார் என்பது. அந்த வாட்டர் என்று சொல்லும் பொழுது இட் ரெப்ரசன்ட்ஸ் மெனி பீப்புள் என்பதை மறந்து போக வேண்டாம்.
இப்ப நம்ம 18ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். ஐம் சாரி, வேகமா போய் கொண்டிருக்கிறேன். இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகவும் சத்தம் அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி நிறைந்திருந்தது. அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது என்று அவர் கத்தினதை நாம் பார்க்கலாம். நேற்றே நம்ம வாசிச்சோம். இப்படிதான் அந்த எச்சரிப்பின் சத்தம் கொடுத்த பிறகு பாபிலோன் அழிய போகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனா அதோடு கூட நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சில சத்தியங்கள் என்னன்னா, 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோடு வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் என்று விளம்பினான். தட்ஸ் சீரியஸ். இன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கும் பொழுது more and more we are warned. உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். இந்த illuminates சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, உலகத்தையே ஆளக்கூடியவங்க 11 பேர் தான். 11 richest people are ruling the world சொல்றாங்க. அதற்காக they can do anything. நீங்க கேள்விப்பட்டீங்களா எனக்கு தெரியல. அதை குறித்து நான் ரொம்ப படிக்கணும்னு ஆசைப்படவும் இல்லை. காரணம் அவங்கள பற்றி ஏன் நம்ம படிக்கணும், நம்ம வேதத்தை படிப்போம். இன்னைக்கு இந்த பிக் பாஸ் சொல்லிட்டு அந்த வர ப்ரோக்ராமை அதை ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்றவங்க டெவலிஷ். ஐம் நாட் சேயிங் தட் பிக் பாஸ் பார்க்காதீங்க நான் சொல்லலை, பாருங்க, பட் கவனமா இருங்க. இன்னைக்கு மீடியா இஸ் கண்ட்ரோல்ட் பை திஸ் ரிச் பீப்புள். பாலிடிக்ஸ் இஸ் கண்ட்ரோல்ட் பை த ரிச் பீப்புள். The judiciary is controlled by rich people. We all know that. இன்னைக்கு நம்ம இந்தியா மட்டுமல்ல, உலக ரீதியில 11 richest people தான் ஆள போறாங்க. இங்க நம்ம வாசிக்கிறோம் பார்த்தீங்களா, பூமியின் வர்த்தகர்கள் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்கள். தட் இஸ் அன்பார்ச்சுனேட். அதனால நம்ம ஏதோ ஒரு கவர்மெண்ட்டையோ ஒரு சில தலைவர்களையோ நம்ம திட்டணும் அவசியம் கிடையாது. இட் இஸ் டெவலிஷ். ரிச் பிகம் வில் ரிச்சர் அண்ட் புவர் வில் பிகம் புவரர். அது நம்ம எல்லாருக்கும் தமிழ்நாட்டுக்கு நல்லா தெரியும், இந்தியாவில் நமக்கு தெரியும். இன்னைக்கு நடக்கிற எல்லா சம்பவங்களும் இட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் தட். ரிச் பீப்புள் வாண்டட் டு பிகம் ரிச்சர். த ரிச்சஸ்ட் மேன் இன் இந்தியா வாண்ட்ஸ் டு பிகம் த ரிச்சஸ்ட் மேன் இன் த வேர்ல்ட். எப்படி வந்து மிஸ் இந்தியான்னு சொல்ற ஒரு பியூட்டிஃபுல் லேடி வந்து ஐ வாண்ட் டு பிகம் மிஸ் யூனிவர்ஸ் சொல்ல விரும்புகிறாளோ, அதே மாதிரிதான் மிஸ்டர் ரிச் மேன் இன் இந்தியா வாண்ட்ஸ் டு பிகம் த மிஸ்டர் வேர்ல்ட் ரிச் மேன். அப்படி ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. நோ வண்டர் தே கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். டெவலிஷ். இந்த வார்த்தையை நான் கமெண்ட்ல வந்து எடுத்திருக்கேன். We see a similar pattern in our materialistic age. இப்போ அவ்வளவு ரொம்ப பேச வேண்டாம். Look at our church. நம்முடைய pastors, நம்முடைய bishops, those who are in power. பணத்துக்காக சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்டு தான், எனக்கு பைபிள் காலேஜ்ல 1 year சீனியர், ஒரு குறிப்பிட்ட சர்ச்சில் ஒரு பிஷப்பா இருக்காரு. அவரை குறித்து கிளிகளின்னு கிழிச்சிருக்காங்க. நாங்கெல்லாம் அவர் அண்ணன் சொல்லி கூப்பிட்டு வாழ்ந்த காலம்லாம் இப்போ மறந்து போச்சு. அவர் பக்கத்தில் நம்ம போக முடியாது, அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆள. ஆனா பணம் என்ற காரியத்தின் நிமித்தமாக படுகிற வேதனைகள் வேதனை. So leave alone richest people in India and richest people in the world. Look at our own church people. Look at our own Christians. Look at our own full-time workers. வேதனையா இருக்கிறது. ரைட், 4வது வசனம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் பாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். Flee from her. அவளை விட்டு வெளியே வாருங்கள். இட்ஸ் a beautiful calling. இந்த 4ஆம் வசனத்தை வந்து நீங்க டெஃபினட்டா நம்மளுடைய சர்ச்சுக்கு நம்ம சொல்லணும், மற்ற மக்களுக்கு சொல்லணும். ஐயா, இந்த உலகம் அப்படி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது தயவு செய்து அவளை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பை இங்க நாம் பார்க்கிறோம். அவளுடைய பாவம் வானபரிந்தம் எட்டினது, அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். ஆனா
என் ஜனங்களே, நீங்கள் அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று நம்ம சொல்லுது. 11ஆம் வசனம், பூமியின் வர்த்தகர்களும் தங்கள் சரக்குகளாகிய பொன்னையும் வெள்ளியையும் ரத்தினங்களையும் முத்துக்களையும் சல்வாயையும் ரத்தாம்பரத்தையும் பட்டாடைகளையும் சிவப்பாடைகளையும் சகலவித வாசனை கட்டுகளையும் தந்தத்தினால் செய்கிற சகலவித வஸ்துக்களையும் விலை உயர்ந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளை கல்லினாலும் செய்திருக்கிற சகல வஸ்துக்களையும் என்று ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு இனி கொள்வார் இல்லாமல் அவளுக்காக அழுந்து புலம்புவார்கள். இந்த வசனத்தை பாருங்களேன். 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் கமா 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 கமான்னு போட்டுட்டு கடைசியில மனுஷனுடைய ஆத்துமாக்களையும் சொல்லிவிட்டு இனி கொள்வார் இல்லாம இப்படியால் அவளுக்காக அளந்து புலம்புவார்கள். My friends, it's not exactly going to happen. பணத்துக்காக அதை மேல கட்டி வாழக்கூடிய மக்கள் வேதனைப்பட போறாங்க. நமக்கு தெரியும் பணம் அவசியம். ஆனா பவுல் சொல்வது போல பணத்தின் மேல இருக்கிற ஆசை தான் பிரச்சனை. இன்னைக்கு பிசாசு அதுதான் கொடுக்குறான். முதலாவது பணத்தை போடுறான், அதுக்கு பிறகு பணத்தோட சேர்ந்து எல்லாமே வந்துடுது. My dear brothers and sisters, and I know that most of you are EU members, and அதுல ஒரு காரியம் நான் அதிகமா தேவனை ஸ்தோத்திரிக்கிறது, as a USA staff worker, பணம் இல்லாம இருக்குது. ஒருவேளை நம்ம கிராஜுவேட்ஸ் எல்லாம் சேர்ந்திருந்து அவ்வளவு பணத்தையும் அவங்க கொட்டி USA கட்டியிருந்தாங்கன்னா இன்னைக்கு USA ஒண்ணும் இல்லாம போயிருக்கும். நமக்கு பணம் அவ்வளவா இருந்துச்சுன்னா எல்லாரும் போட்டி எனக்கு ப்ராப்பர்ட்டி வேணும், இது வேணும், அது வேணும்னு சொல்லிட்டு, எனக்கு பதவி வேணும்னு சொல்லிட்டு எப்படி மற்ற சர்ச்சஸ்ல பாக்குறோமோ அதே மாதிரி இருப்பாங்க. இன்னைக்கு ட்ரெஷரா இருங்க அல்லது பிரசிடென்டா இருங்கன்னு சொன்னா எல்லா லெவல்லையுமே கெஞ்சதான் வேண்டி இருக்குது. காரணம், இட்ஸ் a big challenge. Still I have to give only. My brothers and sisters, எந்தெந்த சர்ச்சஸ், எந்தெந்த ஆர்கனைசேஷன்ஸ் பணத்தின் மிகுதியினால வாழ்ந்தாங்களோ வேதனைப்பட்டிருக்காங்க. நான் கடைசியா முடிக்கும்போது தான் சொல்றேன், பணம் வந்துச்சுன்னா செக்ஸும் சேர்ந்துதான் போகும், பணம் வந்துச்சுன்னா பெருமை சேர்ந்துதான் போகும். இந்த மூணுமே அழிக்கவே முடியாது. ஸோ த பிசாசு இந்த மூணையும் தான் சேர்த்து கொண்டு போறான். த ப்ரைட், எனக்கு அது ஒரு பொசிஷன் வந்த உடனே இருக்கிற ப்ரைட், அதனால கிடைக்கக்கூடிய எல்லா என்ஜாய்மெண்ட்டையும் நான் என்ஜாய் பண்ண விரும்புகிறேன். அதான் முன்னாள் சொன்னேன், அந்த பணக்காரங்க குத்துல நம்ம பேச வேண்டாம், நம்மளுடைய நிலையை நம்ம பார்ப்போம். பணம் வந்த பிறகு என்ன தலைவரிச்சு ஆட தங்கிடுறாங்க. அதோடு சேர்ந்து அசுத்தமான பாலுறவுக்கான காரியங்களும் செக்ஸுவல் மேட்டர்ஸையும் மாட்டிக்கொண்டிருக்கிற தவிக்கக்கூடிய மக்களை தான் இன்னைக்கு ஏராளமாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே மிக வருத்தமான ஒரு காரியம். ஆனா தேவன் நம்மளை எச்சரித்து சொல்லுகிறார். நம்ம பார்த்தது போல ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தாவுமாகிய தேவனை மட்டும் பிடித்துக் கொள்வோம், அவருக்கே வல்லமை உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம். டைம் எடுத்து நீங்க மீதி இருக்கிற பகுதியை படிச்சு பாருங்க. 19ஆம் அதிகாரத்துக்குள்ள நம்ம போகும் பொழுது 3 ரெஸ்பான்ஸ் நம்ம பார்க்கலாம். ஒரு ரெஸ்பான்ஸ் பரலோகத்துல காணப்படக்கூடிய ஒரு பெரிய சத்தம் என்று நம்ம பார்க்கலாம். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன், அவர்கள் அல்லேலூயா. இதான் ஃபர்ஸ்ட் டைமா பைபிள்ல இந்த வேர்டு உபயோகிக்கிறாங்க. நம்ம ரொம்ப யூஸ் பண்றோம், அல்லேலூயான்றதை ரொம்ப யூஸ் பண்றோம். பைபிள்ல இதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்குது. 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலதான். இந்த அதிகாரத்துல 4 முறை வந்திருக்கு, நீங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா என்பது தேவனுக்கு மகிமை என்பதுதான். யெகோவா தேவனுக்கு மகிமை, உடன்படிக்கையின் தேவனுக்கு மகிமை என்று சொல்லக்கூடியதான் நம்ம பார்க்கலாம். சொல்லிவிட்டு ரட்சணையும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவன் ஒருவருக்கே உரியது, அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியும் உள்ளவைகள். ஆண்டவர் இந்த பாபிலோன் தேசத்தை அப்படிப்பட்ட ஒரு வேசிய அழித்து போட்டார் என்றதை வாசிக்கிறோம். தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் ரத்தத்திற்காக அவளிடத்தில் பணி வாங்கினாரே என்றார்கள். மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவளுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது. நேற்று நம்ம பார்த்தோம், ஆண்டவருடைய மகிமை ஆலயத்தை நிரப்புகிறது தான், யாரும் உள்ள போக முடியாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இங்க இன்னொரு வித்தியாசமான ஒரு கான்ட்ராஸ்ட் பாக்குறீங்க. நல்லா கவனிங்க. அவளுடைய புகை,
தட் மீன்ஸ் பாபிலோன் எரிகிறது, அந்த வேசி எரிகிறா. அதை முன்னால பாதி வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கடல்ல போறவங்களாம் பார்க்கலாங்களாம், ஐயோ அங்க பயங்கர புகை வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. தட் மீன்ஸ் நீங்க கடல்ல போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா கொஞ்சம் தூரம் கடல்ல போன பிறகு கரையே தெரியாது, ஆனா புகை அவ்வளவு போகுமா. அப்படிதான் 18ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். நம்ம உடனே ஞாபகம் வருகிறது, ஒருவேளை பாபிலோன் அழிக்கப்பட்டது மட்டுமல்ல, அதுக்கு முன்பாகவே சோதம் குமாரா அழிக்கப்பட்டது நம்ம பார்க்கலாம். லோத்தின் மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணா மாறிட்டான்னு பார்க்கிறோம், எச்சரிக்கப்படுகிறோம். அந்த சோதம் குமாரா எவ்வளவு பயங்கரமான விதத்துல வாழ்ந்தாங்களோ, அவங்களுடைய பட்டணம் எரிஞ்சு புகை பின்னால வெளியே தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு வேத்துல வாசிக்கிறோம். அந்த ரெஃபரன்ஸ் நான் கொடுக்கல, நீங்க வாசிச்சு பார்த்தீங்க. ஸோ புகை என்பது அசுத்தமான வாழ்க்கை நிமித்தமாக எழும்பின அந்த எரிக்கப்பட்ட காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவளுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது. அப்பொழுது அந்த 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் நம்ம 4ஆம் அதிகாரத்துல வாசித்து இங்க வந்துருச்சு. they were all worshiping. 4ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். இப்போ கடைசியாக இப்போ நம்ம முடிக்க போகிறோம். அந்த நேரத்திலையும் அதான் நான் சொன்னேன், 4ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரைக்கும் we have to connect it together. they were worshiping. தேவனை வீட்டில் இருக்கிற தேவனை தொழுது கொண்டார்கள் என்று நம்ம பார்க்கலாம். அதோடு கூட எல்லாரும் அவரை துதியுங்கள் என்ற ஒரு சத்தத்தையும் கேட்டதா நாம் பார்க்கலாம். சரி, 6ஆம் வசனத்துக்கு பின்பாக அப்பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் பூலகத்தில் இருக்க நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா, சர்வ வல்லமையுடைய தேவனாகிய கர்த்தர் ராஜபாரம் பண்ணுகிறார், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். நம்ம ஆண்டவரை துதிக்கிறது மட்டும் கிடையாது, நம்மளும் we have to get ready for the marriage. தேவன் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், ஒரு மணவாட்டியை போல ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு, நான் சொன்னது போல அப்படிப்பட்ட நீதியின் வஸ்திரத்தை தரித்தவர்களாக, அப்படிதான் போட்டிருக்குது, நீதியின் வஸ்திரத்தை தரித்தவர்களாக நம்ம வாழக்கொள்ளணும். கடைசியாக ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஜான், அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது, கொஞ்சம் வருத்தமாகவும் காணப்படுகிறது. ஜானா இப்படி பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு நமக்கே ஆச்சரியமா இருக்கு. நான் இந்த பேசேஜை வாசிச்சோன்னு எனக்கு டக்குன்னு கேட்ட கேள்வி, ஜானா இப்படி பண்ணிருப்பாரு. அட்லீஸ்ட் பேதுனாலும் சொல்லலாம், முந்திரி கொத்துற போய்தரும் துருதுருன்னு சொல்லி ஏதாவது பண்ணிடுவாரு. ஆண்டவரே நம்ம இங்கே ஒரு கூடாரத்தை போட்டு இங்கே தங்கிடலான்னு சொல்லிட்டு பேதுரு சொன்னாரு. அவர்னா அப்படி சொல்லுவாரு. ஜான் எப்பவுமே ரொம்ப ஸ்டடியா இருக்கிறதாகவும் ரொம்ப அன்பா இருக்கிற மாதிரி நான் பார்க்கக்கூடியவர். பேதுருவை போல ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராவர்ட்டா ஓடக்கூடியவர் கிடையாது. இங்க பாருங்களேன், அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரனும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்கதரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது என்றான். வாட் a மெசேஜ் ஃபார் us. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவங்க தங்களுடைய பாஸ்டர்ஸ், தங்களுக்காக ஜெபம் பண்ணக்கூடியவங்க, தங்களுடைய ஊழியக்காரங்கன்னு சொல்லிட்டு ஓடிக்கொண்டிருக்காங்க. நானும் நீங்களும் அந்த மாதிரி மாட்டிடக்கூடாது. நானும் நீங்களும் அப்படிப்பட்ட பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. எச்சரிக்கப்படுகிறோம். எனக்கு அதான் கேட்கிறேன், ஜானா யோவானா இப்படி பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு. ஆட்டுக்குட்டியான கல்யாணத்து விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது, மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னோட சொன்னான் என்று கேட்ட உடனே he was so excited. not because of மற்ற காரியங்கள் கிடையாது, இது தேவனுடைய வார்த்தை, உண்மையான வார்த்தை என்று கேட்ட உடனே யோவான் சந்தோஷப்படுகிறார். ஆனா தெரியாம ஏஞ்சலுடைய காலில் விழுந்துட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம எச்சரிக்கப்படுகிறோம். முடிக்கலாம். இந்த பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது 7 விதத்துல யோவான் கேட்ட வார்த்தைகளை ஒரு கமெண்டேட்டர் போட்டிருக்கிறார். அதான் நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது சொன்னேன் 7 என்ற வார்த்தை நிறைய இடத்துல வருதுன்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் ஒன் மோர் பாயிண்ட், 7 சேயிங்ஸ். அதை நம்ம நீங்க பிறகு படிச்சு கொள்ளலாம். இந்த ஸ்மோக் வந்தது குறித்து எச்சரிக்கை, நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பாக தான் நம்ம பார்க்கலாம். எப்படி சோதாம் குமாரா எரிக்கப்பட்டு அந்த புகை வந்துச்சோ, அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு நம்ம ஜெபித்து முடிக்கிறதுக்கு முன்பாக நம்ம பார்க்க வேண்டிய காரியம், இந்த உலகத்தை சுற்றி இருக்கிற காரியங்கள்ல இவ்வளவு மோசமான கரப்டா இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம சாத்தானுடைய கரத்தை எப்படி நம்ம பார்க்கலாம். we have to be very alert. சில காரியங்களை சாதாரணமா தெரியும்,
ஆனா நம்ம கன்னிங்கா பிசாசு வந்திருக்கான் என்பதை நம்ம கண்டுகொள்கிறோமான்னு சொல்லி பார்க்கணும். தென் நம்ம எல்லாருமே எச்சரிக்கப்படுகிறோம். ஊழியக்காரங்களா இருக்கலாம், அல்லது தலைவர்களா இருக்கலாம், அல்லது நான் ஒரு சாதாரண விசுவாசி தான் சொல்லலாம், யங்கா இருக்கலாம், ஓல்டா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி. நமக்கு பொசிஷன் வரும் பொழுது, பெருமை வரும் பொழுது, அண்ட் செக்ஸ் மேட்டர்ஸ்ல, மணி மேட்டர்ஸ்ல என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு ரொம்ப கவனமா பார்க்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய கடைசி நாட்களிலே இந்த 3 தான் நம்மளை தாக்க போகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல யோவான் திட்டமாக எழுதியிருக்கிறார். 3 பேருக்கு எழுதுகிறார். சின்ன பிள்ளைகளுக்கு சொல்றாரு, வாலிபர்களுக்கு சொல்றாரு, பெரியவங்களுக்கும் சொல்றாரு. உலகத்தின் காரியங்கள்னாலே நீங்க மோசம் போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதி. மிகுந்த ஜாக்கிரதையோட நம்ம வாழணும். அதே போல எனக்கும் உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. நம்மளுடைய சர்ச்சில், நம்மளுடைய ஃபெலோஷிப்ல உலகம் மோசமா இருக்கிற காரியத்தை சொல்ல வேண்டும். ஒருவேளை நான் டைம் இல்லாம விட்டுறேன். மற்றபடி ஒரே ஒரு தாட் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். தமிழ்ல வந்து பல காலத்துக்கு முன்னால இந்த சக்திமான ஒரு டிவி ப்ரோக்ராம் வந்துச்சு. அதுல ஒரு மனுஷன் போய் உலகத்தில் நடக்கிற அந்த அசுத்தமான காரியங்களுக்கு எதிர்த்து நிற்பான். இன்னைக்கு நம்ம அந்த சக்திமானுடைய இதை ஸ்டோரி நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதை எடிட் பண்ணவர் ஒரு கிறிஸ்டியன், அதை வந்து அது பண்ணவர். ஸோ வெரி மச் கிறிஸ்டியன் மெசேஜ் வாஸ் தேர். உலகத்துல எல்லா டிபார்ட்மெண்ட்டும், எல்லா காரியங்களும் கரப்டா இருக்கும். பட் ஒரு மனுஷன் போய் ஒர்க் பண்ணுவான். இன்னைக்கு நானும் நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு விசுவாசியான ஒரு சக்திமானா இருந்து சமுதாயத்துல நம்ம சர்ச்சுக்கு ஹெல்ப் பண்றோமான்னு சொல்லி யோசிச்சு பார்க்கலாம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய முக்கியமான பகுதிக்குள்ளாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நீர் உமக்கு விரோதமா இருக்கிற சாத்தானுடைய அந்தகார சக்திகளை அழித்து விட்டதாக நாங்கள் பார்க்கிறோம். அழிக்க போகிறீர் என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் கேட்ட அந்த எச்சரிப்பின் சத்தத்தை மனதில் வைத்துக்கொண்டு கர்த்தராகிய உம்மை நாங்கள் ஆராதிக்கவும் மிகுந்த கனமாய் வாழவும் எனக்கு உதவி செய்யும், எங்கள் ஒவ்வொருக்கும் உதவி செய்யும். நாளைக்கும் கூட கர்த்தாவே உம்முடைய 2வது வருகை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும். எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.